ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம இங்கே பார்த்தா தெரியுதா, ஆக்சஸ் சுசுகி ஆக்சஸ் நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். வண்டி சூப்பராக இருக்குங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டிஸ்க் வேரியன்ட் தான் எடுத்திருக்கோம். இங்கே வந்து 12 இன்ச்சு, அங்கே வந்து 10 இன்ச்சு. அதனால் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், கன்வீனியன்ட் எப்படி இருக்குன்னு. 90/90 தான் இருக்குது. 160 mm உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸு. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே நான் சொல்கிறேன். இது வந்து 8.2 HP பவர் இருக்குது, 10 Nm டார்க்கு. ஆனால் இன்ஜின் சூப்பர் இன்ஜினுங்க. சுசுகி இன்ஜினு செம்மையாக இருக்குது. நான் லைட்டாக இப்போ தான் ஓட்டினேன். வண்டி வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ எப்படி உட்கார்றதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே நல்லாவே உங்களுக்கு உட்கார்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் அலுமினியம் தெரில, மெட்டலில் இருக்குது உங்களுக்கு கால் வைக்கிறது. ஸோ நானும் என் பையனை தான் உட்கார போகிறேன். பின்னாடி நல்லா சீட்டு வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது, ஃப்ளாட்டாகவே இருக்குது, ஈஸியாகவே உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. அப்படியே நம்ம போவோம். வீடியோக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அப்படியே இதோட டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே தான் போவோமா. இன்ஜின் சவுண்ட் கேட்குறீங்களா? இன்ஜின் சவுண்டு ட்ரைவ் பண்ணும்போது இது இங்கே எப்படி நான் ட்ரைவ் பண்ணுறேன். எப்படி இருக்குது ரவ் பண்ணது பார்த்தீங்களா? எனக்கு இன்ஜினோட அந்த சவுண்டோட நோட்ஸே எனக்கு நல்லா இருக்குது. ஓகே, இங்கே 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஏன்னா சார்ஜிங் போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணோன்னா இங்கே யார் சார்ஜ் பண்ண போகிறோம். நல்ல இட வசதி இருக்குங்க. வேறு பேக்கு ஜாலியாக மாட்டிக்கலாம். 2 கால் வச்சாலும் ஜாலியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு. அண்டு ஷார்ட் ரைடர் கூட ஈஸியாக இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா கால் இவ்வளோ அளவுக்கு மடங்குது, ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அது சவுண்டை அப்படியே கேளுங்க. இந்த முக்கியமாக பெட்ரோல் ஸ்கூட்டரில் நமக்கு சவுண்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், அவ்வா இதுதாங்க சுசுகி இன்ஜின்னா சுசுகி இன்ஜின் தான். ஜப்பான்காரங்க வேறு லெவலு. நான் ஏன் சொல்லணும்னா, இதை ஓட்டுறதுக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. ஈவன் தென் ஹோண்டா இன்ஜினோட ஸ்மூத்தாக இருக்குது. ஹோண்டா ஓட்டணும், ஜூபிட்டர் ஓட்டணும், நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. பாருங்க 20-30 போகிறோம், பட்டர் ஸ்மூத்தாக போகுது. ஸோ இதோட லோ ரேஞ்சை நம்ம செக் பண்ணோம் 20 to 30 வரைக்கும். இப்போ கொஞ்சம் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுப்போமா எப்படி இருக்குன்னு, அப்படியே சஸ்பென்ஷனும் பார்ப்போம். ஸ்பீட் நல்லாவே பிக்கப் ஆகுது. பிரேக்கிங்கும் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. டக்குன்னு ஒரு ஆக்சிலேட்டர் கொடுப்போம். சஸ்பென்ஷனும் சூப்பராக அது எடுத்துக்குது. இது நான் சொன்னல உங்களுக்கு 8 HP உங்களுக்கு பவர் கிடைக்குது, 10 Nm டார்க்கு, விச் இஸ் pretty sufficient ஃபார் இந்த மாதிரி ஸ்கூட்டர். எல்லாமே உங்களுக்கு இந்த 8 HP பவருக்குள்ளே தான் வருது. லைட்டாக ஒரு ஓவர்டேக் பண்ணுவோம். நல்லா ஓவர்டேக் பண்ண முடியுது பாருங்கள். பட் பவர் லீனியராக தான் டெவலப் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஓவர்டேக் பண்ணுது. ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றியா இருக்கிறோம், நோ இஷ்யூஸ். பேலன்ஸ் பண்ண முடியுது. இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, பார்ப்போம். பாருங்கள், நமக்கு லீனியராக தான் ஸ்பீட் டெவலப் ஆகுது. டக்குன்னு உங்களுக்கு புஷெல்லாம் கொடுக்கறதில்ல. இது ஓகே, குவைட் நார்மல் தான். இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஸ்கூட்டர்.
அதில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும், அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஒரு ஜாலியான ஒரு சிட்டி கம்யூட்டுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் டிஸ்க் பிரேக் மாடல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு பிரேக்கிங்கு. இதே ட்ரம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீட் டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க. மைலேஜ் எக்ஸ்பெக்டட் ஃபிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் சொல்கிறாங்க. 45 to 50 இதோட மைலேஜ் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஓரளவுக்கு இந்த இன்ஜினை வந்து ஸ்மூத்தாக இப்படி ஓட்டினோன்னா 50 அபவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக உங்களோட டிரைவிங் ஸ்டைல் தான். நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மைலேஜ் ஃபிகர்ஸ் கிடைக்கும். ஸோ பேசிக்கலி மைலேஜ் வந்து நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படின்றது பொறுத்து தான். இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் ஸ்கூட்டர் இல்லை, மைலேஜ் எடுக்க முடியும் கண்டிப்பாக 45லேருந்து 50க்குள்ளே தாராளமாக வரும். அதனால் மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு இதில் டவுட்ஃபுல் இல்லை, நல்ல மைலேஜ் கொடுக்கும். 50 மேக்ஸிமம் நீங்கள் 55 வரைக்குமே நான் எடுக்க முடியும். அதனால் இதில் கண்டிப்பாக 55 எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜின் வந்து அவ்வளோ சிரமப்படாமல் போகுது. அதனால் கண்டிப்பாக ஒரு 50 ஈஸியாக எடுக்கலாம். டபுள்ஸில் போனீங்கன்னா ஒரு 45 அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. சஸ்பென்ஷன் நாட் பேட். இந்த வண்டிக்கு ஸ்டிஃபாக கொடுக்கல, ஓரளவு சாஃப்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டி ரோடுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். சஸ்பென்ஷனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பள்ளத்தில் விட்டால் மட்டும்தான் கையில் அந்த இம்பேக்ட் தெரியுது. பிரேக்கிங் பார்க்கலாமா? பிரேக்கிங் ஷார்ப்பாக இருக்குங்க. ஷார்ப், இட்ஸ் pretty much ஷார்ப். ஸ்பீடாக ஓட்டினோம்னாலும் ஒரு 30 வரைக்கும் கொஞ்சம் லீனியராக போய்ட்டு ஸ்பீடு அப்புறம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது. ப்ரைஸ் தாங்க 1,20,000 rupees சொல்கிறாங்க. இதுவும் ஆவனேஸும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் ரேஞ்சு கிட்ட தான் வருது. ஐ திங்க் இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு சிட்டி ஃப்ரெண்ட்லி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃபேமிலிக்கான ஸ்கூட்டராக சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய இட வசதி இருக்குது. இதில் வந்து பூட் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. சீட் பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதுதான் உங்களுக்கு பூட்டு. இங்கே நான் பூட் கெப்பாசிட்டி போடுறேன். இந்த இது பாருங்கள், ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இதே எல்இடியில் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் இது ஒரு கலரிங் ஆச்சும் கொடுத்துருக்கலாம். ஒரு ரெட்டு கலர் மாதிரி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ப்ளைனாக ஒயிட் கலராகவே இருக்குது, எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இங்கே உங்களுக்கு டே லைட்டு இண்டிகேட்டர் இருக்குது. அண்டு ஹெட்லைட்டு த்ரோ இப்போ எனக்கு ஒன்றும் தெரியல, இருட்டில் பார்த்தா தான் தெரியும். த்ரோ எப்படி இருக்குது அப்படின்றத ஓனர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அண்ணா நகர் ஷோரூமில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ணா நகர் ரவுண்டன் இருக்குல்ல, அது பக்கத்தில் சிந்தாமணி போகிற ரூட்டில் நமக்கு இந்த ஷோரூம் இருக்குது. போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஆவனேஸும் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருக்கோம். இந்த வண்டி நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொன்னாங்க. அதனால தான் வந்து செக் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. யமஹா ஓட்டணும்ல, ஸோ யமஹாவில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதில் வந்து ஹைப்ரிட் இருக்கிறதுனால கொஞ்சம் மைலேஜ் இருக்குது அப்படின்னாங்க. யமஹா அளவுக்கு இதுலேயே நல்ல மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு நிறைய பேரோட ஃபீட்பேக்கு. ப்ளஸ் சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது. ஏன்னா யமஹாவில் கொஞ்சம் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன், அதனால் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படின்றது டவுட்டு தான். பட் இந்த வண்டி வந்து சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம ஓட்டினது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஓட்டணும், ப்ரௌன் கலர். ஆனால் இந்த ப்ளூ கலர் வந்து சூப்பராக இருக்குது. புதுசு இப்போ தான் ப்ளூ கலர் விட்டுருக்காங்களா. இதில் வந்து இந்த காடு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் மேட்டு, சீட்டை கவர், இது வந்து அடிஷ்னலாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ப்ரைஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போமா. ஸோ இதுதான் இன்வாய்ஸ். நான் காமிக்கிறேன், கிளாரிட்டியாக தெரியலனா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 99,336 கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் 6,542. ரோட் டேக்ஸ் வந்து 13,613 வருது. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அடிஷ்னல் 3 இயர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 60,000 கிலோமீட்ரு. ஸோ 5 இயர்ஸ் வர 60,000 கிலோமீட்டருக்கு 749 நீங்கள் பே பண்ணணும். அண்ட் ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,240 வித்தவுட் அக்சசரிஸ். ஓகே, ஸோ அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டு பம்பர் நம்ம அங்கே பார்த்தோம்ல, அது ஃபுட் ரெஸ்ட்டு, ஃப்ளோர் மேட்டு, சீட்டு கவர் இதில் போடல பார்த்தீங்களா, இதை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஃபுட் ரெஸ்ட்டு சைடு, அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ரிப்பு, ஃபிட்டிங் சார்ஜ், இது எல்லாம் சேர்த்து ப்ரைஸ் வந்து 5,500 சொல்கிறாங்க. இதில் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டுக்காக 4,500 கிட்ட சொல்கிறாங்க. ஸோ
ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1,24,240க்கு வித் நம்ம இந்த அடிஷ்னல் ஆக்சசரிஸ்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. இதில் ஃபுட் ரெஸ்ட்டு அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே முக்கியமானது தாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். ஏன் தான் ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு தெரியல. ஸோ திஸ் ஆல் அபவுட் ப்ரைஸு. நான் ஆவென்யூஸ் தான் விலை ஜாஸ்தின்னு நினச்சேன். ஆவென்யூஸோட இது வண்டி கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். நம்ம ஆவென்யூஸ் ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? பட் குவைட் அ குட் ஸ்கூட்டர். பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ தான் வருது. ஃபைன், ஓட்டி பாருங்கள். அண்டு ஓனர்ஸ் யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு. See you on next video. Until then, bye bye from the Okar. Bye bye.